விஜயகாந்தின் நினைவிடத்தில் விஜய் எடுத்த 3 உறுதிமொழி. எம்ஜிஆரை தொடர்ந்து எத்தனையோ சினிமா பிரபலங்கள் அரசியலில் கால்தடம் பதிக்க வேண்டும் என்று நுழைந்து இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களில் சிலர் வந்த இடம் தெரியாமலே போய்விட்டார்கள். இதை மாற்றும் விதமாக விஜயகாந்த் அரசியலுக்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்த விரும்பினார். அதற்காக ஒத்த ஆளாக நின்று போராடினார். அதற்கேற்ற மாதிரி விஜயகாந்த் எம்எல்ஏ ஆனார். கட்சியின் பொது செயலாளராகவும் வெற்றி பெற்றார். ஆனால் இவருக்கு அடுத்தபடியாக வந்த கமல் மற்றும் சில பிரபலங்கள் யாருமே அதே போல செய்யவில்லை. தற்போது விஜயகாந்த் செய்த விஷயத்தை தான் விஜயும் செய்து வருகிறார். விரைவில் விஜயகாந்த் நினைவிடத்தில் ஆசி வாங்கி அரசியலில் தீவிரமாக களமிறங்கவிருக்கிறார் விஜய். தளபதி விஜய் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய நிலையில் இன்று இந்த கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் பனையூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த உறுதிமொழி குறித்த விவரங்கள் பின்வருமாறு: நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீர்த்தத்துடன் போராடிய உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்பொழுதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாமையின் மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவை போர்க்காணிக்கையாக பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவராக கடமையாற்றுவேன் என உறுதி அளிக்கிறேன். ஜாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றை பெயரில் உள்ள வேற்றுமர்களை கலைத்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்போர்க்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி அளிக்கிறேன்.